கோழி கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சேவலப்பாவும் சாப்பிடலான்னு போகும்போது தூரத்துல ஏதோ ஒரு பறவை சத்தம் போடுறத பார்த்துட்டு வேகமா சேவலப்பா இறங்கி போய் பார்த்தது. அப்போ கீழே ஒரு முட்டையோட குருவி கூடு ஒன்று விழுந்திருந்தது. அதை பார்த்து மரத்து மேல இருந்து குருவி தான் கத்துதுன்னு சொல்லிட்டு வேகமா கொண்டு போய் முட்டைகள் அந்த மரத்திலேயே வச்சுட்டு கீழே இறங்கி வந்தது. கீழே சில மரக்கட்டைகள் விழுந்திருந்தது. அது சேவலப்பா கையில எடுத்துக்கிட்டு மலைக்கு மேல போச்சு. மலைக்கு மேல மரத்துக்கு பின்னாடி இருந்த மரக்கட்டைகளையுமே கையில எடுத்து வச்சுக்கிச்சு. இதை பார்த்த கோழி கொஞ்சம் அப்பா தன்னோடு வளையம் போடுதல் விளையாட போறாருன்னு ஆசைய வளையத்தை கையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. ஆனா சேவலப்பாவோ அதை எதையுமே கவனிக்காம வேகமா மலையில இருந்து கீழே இறங்கி போயிட்டாரு. இதை பார்த்த கோழி குஞ்சுக்கு ஒரே அழுகையா வந்தது. மண்புழு அதை சமாதானப்படுத்தியும் அது சமாதானமாகவே இல்லை. ஆனா சேவல் மலையில இருந்து கீழே இறங்கி அந்த மரப்பலகைகளை வச்சு ஒரு அழகான வேலியவே கட்டி முடிச்சுது. சேவல் மரவேலியை போட்டுட்டு இருக்கும் போது கையை நசுக்கிச்சு. ஆனாலும் அதனுடைய வலி பெருசா தெரியாம நம்ம வேலியை போட்டுட்டோன்ற சந்தோஷத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தான் கோழி குஞ்சுடைய ஞாபகம் வந்து மலைக்கு மேல வேகமா போச்சு. அப்ப கோழி குஞ்சு மரத்துக்கு பின்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தது. அப்ப சேவலப்பா அதை சமாதானப்படுத்துறதுக்காக வா நம்ம இந்த வளையத்தை தூக்கி போட்டு விளையாடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டது. ஆனா கோழி குஞ்சு வரவே இல்லை. சேவலப்பா அந்த மண்புழு மேல வளையத்தை போட்டு விளையாட்டு காமிச்சாரு. ஆனாலும் கோழி குஞ்சு சந்தோஷமா வரவே இல்லை. சரி நம்ம எப்படியாவது அதை சமாதானப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டே மலைக்கு கீழே பார்த்துதான். அப்ப சில இடத்துல தீ பற்றி எரியறத சேவல் பார்த்துட்டு அச்சோ இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு மலையில இருந்து வேகமா கீழே இறங்கி போயிடுச்சான். இதை பார்த்த கோழி கொஞ்சம் மண்புழுவும் சேவல் பின்னாடியே வேகமா போனாங்க. ஆனா அதை விட வேகமா சேவல் பறந்து கீழே போயிடுச்சான். அப்போ மரங்களை கிட்ட போய் நின்றுப்போம். அங்கே நிறைய மரங்கள் நிறைய பெரிய பெரிய தீ பற்றி எரியறதை பார்த்து இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இல்லைன்னா காட்டே அழிஞ்சிடும்னு அதோடைய சக்தியை பயன்படுத்தி ஊதுச்சான். ஆனாலும் அதனுடைய காத்துல அந்த தீ அடங்கவே இல்லையா. சேவல் காட்டு தீயை அணைக்கிறதுக்கு முதல் முயற்சி பண்ணும்போது அதில் தோற்று போயிடுச்சான். கோழி கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்து அச்சச்சோ ரொம்ப வேகமாக தீ இருக்கேன்னு யோசிச்சுதான். அப்போ சேவல் ஒரு யோசனை பண்ணி தன்னுடைய மொத்த சக்தியையுமே ஒன்றாக இணைச்சி ரொம்ப வேகமாக சத்தம் போட்டுச்சான். அதுலேருந்து வந்த காற்று ரொம்ப வேகமாக இருந்ததால் அங்கே இருந்த எல்லா தீயுமே அணைஞ்சு போச்சான். ஆனால் சேவல் தன் முழு சக்தியும் பயன்படுத்தினதால ரொம்பவே அசந்து போய் கீழே உட்காந்துருச்சான். இதை பார்த்த கோழி குஞ்சு அச்சச்சோ நம்ம அப்பாவுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேகமாக சேவல் கிட்ட போய் அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கட்டி அணைச்சிக்கிச்சான். ஆனால் சேவல் நீ ஒன்றும் பயப்படாத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை இங்கே பாரு அப்பாவோடைய பலத்தைன்னு சொல்லி அதை மகிழ்விக்க முயற்சி பண்ணிச்சான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அந்த காட்டிலே விளையாடி சந்தோஷமாக இருந்தாங்களாம். இப்படியே பல நாள் கழிஞ்சுதான். ஒரு நாள் கோழி குஞ்சு தன் நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கும்போது கோழி அம்மாவும் சேவலப்பாவும் கோழி கொஞ்சம் கூப்பிட்டு ஒரு முட்டையை காமிச்சு இதுலேருந்து தான் உனக்கு தங்கச்சி இல்லைனா தம்பி பாப்பா வர போகிறாங்கன்னு காமிச்சாங்களாம். அதை பார்த்த உடனே கோழி குஞ்சுக்கு ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ அந்த முட்டைக்கு சுற்றி அலங்காரம் பண்ணுறதுக்காக நிறைய விதவிதமான பூக்களை கொண்டு வந்து மற்ற நண்பர்களோடு சேர்ந்து அலங்காரம் பண்ணுச்சு. அப்போ கையில் வச்சிருந்த ஒரு கிரீடத்தையும் அது மேலே வச்சு அழகு பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. இப்படியா பல நாள் விதவிதமான பூக்களை கொண்டு அந்த முட்டை மேலே வச்சு அழகு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் நிறைய நாள் கடந்தும் அந்த முட்டைக்குள்ளே இருந்து கோழி கொஞ்சம் வராதால எல்லாருமே முட்டையை தட்டி தட்டி பார்த்தாங்க. அப்பயும் அது வெளியே வரவே இல்லை. எல்லாருமே சோர்ந்து போய் ஒரு நேரத்தில் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போ ஒருத்தராக தூங்க ஆரம்பிச்சாங்க. முட்டைக்குள்ளே இருந்து தங்கச்சி பாப்பா எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து கோழி கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கத்திலேயோ அதுக்கு ஒரு அழகான கனவு. அதில் ஒரு மேஜிக் உலகம் இருந்ததாங்க. ஷார்க்கு கலரான மீன்கள் வான வேடிக்கைகள்னு நிறைய இருந்தது. பார்த்தா அங்கே அதனுடைய தங்கச்சி முட்டையும் இருந்தது. உடனே அதோடைய கனவு தெரிஞ்சு அச்சோ நம்ம தங்கச்சி எங்கே போச்சுன்னு பார்க்க முட்டையோ அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனால் முட்டையிலேருந்து ஒரு அசைவு. உடனே அதுக்குள்ளே இருந்து கால் மட்டும் வெளியே வந்துச்சு. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அது அந்த ரூம்குள்ளேயே வேகமாக அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கோழி கொஞ்சம் ஓடாத விழுந்துருவனு கத்திக்கிட்டே இருந்து அந்த முட்டைக்குள்ளே இருந்து அது கேட்காம உடனே படிக்கட்டில் தமால் உருண்டு விழுந்துருச்சு. எங்கே போச்சு முட்டைன்னு சொல்லி எல்லாருமே பயத்தில் வந்து வெளியே தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரி நான் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடி பார்க்கும்போது கோழி குஞ்சோடைய நண்பன் ஒரு கூடுக்குள்ளே போயிட்டு தேடி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு சக்கரம் போல் ஒரு விஷயம் சுற்றிட்டு இருந்துச்சு. அதில் தான் அந்த முட்டை ஏறி உட்காந்துட்டு மேலே உயரத்தில் போயிடுச்சு. அச்சோ நீ அங்கே ஏறி விழுந்துட போறேன்னு சொல்லிட்டு கோழி குஞ்சோடைய நண்பன் அதை பிடிக்கிறதுக்கு போகிறதுக்குள்ள முட்டை அங்கேருந்து கீழே விழுற மாதிரி வந்துருச்சு. கரத்துல இருந்து கீழே விழுந்த முட்டை அது கோழி குஞ்சோடைய நண்பன் மேலேயே விழுந்துருச்சு. இதனால கோழி குஞ்சோடைய நண்பனுக்கு தான் அடிபட்டுச்சு. அங்கேருந்து வெளியே வந்து வழியில் நின்றுட்டு இருந்த மண்புழு மேலே ஏறி அது மாட்டுட்டு வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. மண்புழுக்கும் அடிபட்டுச்சு. அங்கிருந்து வெளியே வந்துகிட்டே இருந்தா இன்னொரு நண்பன் அதை பார்த்து நில்லு போகாதுன்னு சொல்லி அதை கேட்காம முட்டை ஓடி போய் ஒரு மரப்பலகையை தள்ளி விட்டுருச்சு. அது மேல விழுப்போகிற நேரத்துல பயந்துட்டே இருக்கும்போது திடீர்னு கோழி குஞ்சோடைய மற்றொரு நண்பன் வந்து அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த முட்டையும் அசால்ட்டா அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அது கோழி குஞ்சை பார்த்தது. நீ நில்லு போகாதன்னு சொல்லிட்டு கோழி குஞ்சு அண்ணா எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காம உருண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது மலை மேல இருந்து கீழே விழுந்துருமோன்ற பயத்துல
பயத்தில் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க அண்ணா 3 பேரும் அதை துரத்தி போயிட்டே இருந்தாங்க. இது இப்படியே போனால் இதை பிடிக்க முடியாது, நம்ம ஒரு ஸ்கேட்டிங் பேட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ஒரு மரப்பலகையை வச்சு அது வேகமாக அந்த முட்டையை பின்தொடர்ந்து அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி போகுது 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 பின்னாடி போயிட்டே இருக்கு. கோழி கொஞ்சம் முட்டைக்குள்ளே இருக்கிற தங்கச்சி பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக அது பின்னாடி ஒரு பலகையை ஸ்கேட்டிங் போர்டாக பயன்படுத்தி ஓடுது 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 அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்குது. முட்டையை உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக முட்டையை தன் கையால் கோழி கொஞ்சம் பிடிச்சிருச்சு. ஆனால் பிடிச்ச வேகத்தில் ரெண்டுமே மலை உச்சியில் உருண்டு உருண்டு போய் மலையிலேருந்து கீழே விழ போகிற சமயத்தில் கோழி கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது யாரும் வந்து தாங்கி பிடிச்சிட்டாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா வேறு யாருமே இல்லை, கோழி அம்மாவோ சேவலும் தான். அந்த கோழி கொஞ்சையும் கோழி முட்டையும் காப்பாற்றினாங்க. ஒரு வழியாக அம்மா நீங்கள் என்னை வந்து காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் அம்மாவை கட்டி பிடிச்சிருச்சு. முட்டைக்குள்ளே இருந்த கோழி கொஞ்சம் பயப்படுறதை பார்த்து அண்ணன் நான் இருக்கேன் நீ பயப்படாதுன்னு கோழி கொஞ்சம் சமாதானப்படுத்துது. ஒரு வழியாக இப்படியா நைட்டு எல்லாருமே நைட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த முட்டைக்குள்ளே இருந்து சந்தோஷமாக கோழி கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. இதை பார்த்த கோழி அண்ணாக்கும் ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சி பாப்பா வெளியே வந்துட்டான்ற சந்தோஷத்தில் குட்டி பாப்பாவை கிட்ட போய் தொட்டு பார்த்தது கோழி குஞ்சு. தொட்டு பார்த்து நீ என்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்க, இனிமேல் நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம அப்பா அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லி அவங்க நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளை கழிச்சாங்க. ஒரு நாள் கோழியம்மா தன் கோழி குஞ்சுகளுக்கு உணவு எடுத்துக்கிட்டு கூட்டுக்குள்ளே போச்சு. போய் பார்த்தா வீடே கலைஞ்சி போய் அலங்கோலமாக இருக்குது. என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சரி உட்காருங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸை கொடுத்து அவங்க சாப்பிடாம அந்த காத்தாடி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த காத்தாடி பின்னாடி எழுந்து போயிட்டாங்க. நில்லுங்கன்னு கோழியம்மா கூப்பிட்டு யாருமே நிற்கல. சோகமாக திரும்பி பார்த்தா வீடே கலைஞ்சி போயிருக்கு. இவங்களை எப்படி சாப்பிட வைக்கலான்ட்டு யோசிச்சப்போ அதோடைய கண்ணுக்கு தான் ஒரு சாக் பீஸ் கிடைச்சது. அந்த சாக் பீஸை எடுத்து ஒரு யோசனை பண்ணிச்சு. கோழி கொஞ்சம் தன் நண்பர்களோட விளையாடிட்டே இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு குறி போட்டிருக்கு. என்ன இந்த குறி? ஏதோ ஒரு வழிகாட்டுற மாதிரியே இருக்கு. என்ன அம்புக்குறியா இருக்கும்? நம்ம ஒருவேளை அதை பின்னாடி போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த அம்புக்குறியை போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய விதவிதமான பழங்கள் இருக்கு. யார் இந்த பழங்கள் எல்லாம் இங்க வச்சிருப்பாங்க? இந்த அம்புக்குறிக்கு பக்கமாவே நம்ம போனா ஒருவேளை புதையலை எடுத்துடலாமோ? கோழி கொஞ்சம் புதையல் எடுக்கிறதுக்காக தன் நண்பர்களோடு போச்சு. அப்படி போகும்போது வழியில எல்லாம் அம்புக்குறியை பார்த்துக்கிட்டே போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பசில் இருந்தது. சதுரம், முக்கோணம், வட்டம்னு சொல்லி அதை கரெக்டாக அடுக்கி வச்சாதான் அவங்களுக்கு தேவையான வழியை அது காட்டும். அப்படி அது பெரிய கோழி கொஞ்சம் அடுக்கி வைக்க அது வந்து இடது பக்கம் காட்ட எல்லாரும் அங்கே போய் பார்த்தா அது வெறும் பள்ளத்தாக்கு. அச்சச்சோ நான் தப்பா அடிக்கிட்டேன், வாங்க திரும்பி போய் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அது வலது பக்கமாக காட்டுச்சு. வாங்க எல்லாரும் வலது பக்கமாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா கோழி கொஞ்சம் வலது பக்கமாக போனால் அங்கே ஒரு இலைக்குள்ள வெறும் பழம் வச்சிருக்கு. பெரிய கோழி கொஞ்சம் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அங்கே ஒரு அம்புக்குறி இருக்கு. வாங்க இந்த பக்கம் சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா மரத்துல ஒரு அம்புக்குறி, பாறையில ஒரு அம்புக்குறின்னு கடைசியா அது வீட்டுக்கு தான் காமிச்சது. வீட்டுல போய் பார்த்தா வெறும் குப்பை. என்ன நம்ம வீட்டை காமிச்சிருக்கு, சரி வாங்க நம்ம இதெல்லாம் அடுக்கி வைப்போம்னு சொல்லிட்டு முக்கோண வடிவம், வட்ட வடிவம்னு சொல்லி அது வடிவத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த பாத்திரத்துல போட்டு அந்த வீட்டையே சுத்தம் பண்ணாங்க. அப்பதான் தெரிஞ்சது வீட்டுக்குள்ள அம்புக்குறி போட்டிருக்கு. அந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணா அங்க ஒரு புதையல் பெட்டி. புதையல் கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வெறும் பழங்கள் இருக்கு. இது ஏதோ ஸ்பெஷலான பழம் போல, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சந்தோஷமா சாப்பிட்டாங்க.